நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 7, 2026 காலை. சரி, இப்போ நமக்கு ஜெனரலாக இந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன நடக்குது, நம்மளே அறியாமல் ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது டிஜிட்டலாகவும் வந்துக்கிட்டு இருக்குது, நானும் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது போக நம்ம கூட பழகி கூட இருக்கிறவங்களே அசால்ட்டாக ஏமாற்றிட்டு போகிறாங்க. அதில் முன்னாடி பெருசாக நிறையா ஆருத்ரா கோல்டில் ஆரம்பித்து அந்த ரமேஷ் கார் ஃபைனான்ஸில் ஆரம்பித்து ஏகப்பட்ட பேர் ஏமாற்றம் ஒரு பக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு ஏமாற்றம் நடந்தது. அது இல்லாமல் டிஜிட்டலில் கொஞ்சம் நடந்தது. டிஜிட்டலில் இப்போ பெருசாக போகல, ஏன்னா புதுசாக வருது டிஜிட்டலில். அதனால் அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சமுதாய கருத்துக்கள், உலக செய்திகள், உள்ளூர் அரசியல் அனைத்தையும் முடிந்த அளவு தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கள். நன்றி. ஓகே, இப்போ டிஜிட்டல் இதில் ஏமாத்துறதுங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் அப்படி கட்டுங்க, அதுக்கப்புறம் அது மல்டிப்ளை ஆகி உடனே அடுத்த செகண்ட்லேயே டபுளாக உங்களுக்கு வரும் அப்படின்னு நானும் பார்த்துருக்கேன். அதில் ப்ளே பண்ணி பார்க்கலாம், ஏன் பணத்தை அனுப்பணும் அப்படின்னு அனுப்புனதில்லை. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்கார்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலராக அப்படி ஃபிகர்லாம் போட்டு ரெகுலராக வரும். அது ஒரு பக்கம். இளைஞர்களை வயசானவங்க எல்லாத்தையும் வச்சு, அதாவது மக்கள் அப்படின்னு ஆசைப்படுற ஜொல்லு விட்ற அவ்வளோ பேருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். எப்படி வந்தால் உள்ள பணத்தை கட்ட சொல்லி, அப்புறம் அங்கே கட்டு அங்கே கட்டுன்னு சொல்லி பணத்தை கட்ட சொல்லி எல்லாம் நடக்குது. அது ஒரு பக்கம். இது டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டலாக ஏமாத்துறது. அது இல்லாமல் நமக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனி 1-2 சில வருடங்களுக்கு முன்னாடி, ஓகே, அந்த கம்பெனி பேரெலாம் வேண்டாம், ஓகே, அவங்க என்ன சொன்னா, ஒரு அருமையான இப்போ சதுரங்க வேட்டையில் இந்த படத்தில் எப்படிலாம் பண்ணாங்க, மண்ணுளி பாம்பாக இருக்கட்டும், அல்லது கோயில் கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலசமாக இருக்கட்டும், போகிற போக்கில் 50% தங்கம் சொல்லி பண்ணதாக இருக்கட்டும், அப்படி நிறைய விஷயங்கள் எப்படியெல்லாம் அந்த ஈமு கோழியை ஆரம்பித்து அதில் எப்படியெல்லாம் ஏமாத்துனாங்கன்னு சொல்லி சதுரங்க வேட்டை இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி இன்னொரு சதுரங்க வேட்டையில் அது எம்எல்எம் மாதிரி இல்லாமல் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தான். அது மாதிரி இல்லை. அது மாதிரி இல்லாமல் என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்ன சொல்கிறேன்னா, ஒரு டீம் இங்கே வந்தாங்க. இங்கே வடபழனியில் தான் அவங்க ஆஃபீஸ் போட்டாங்க. அது ஆஃபீஸ் போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இதில் கொடைக்கானல் மலையடி வாரத்தில் ஒரு 12 ஏக்கர் எங்கள் கையில் இருக்குது. அந்த 12 ஏக்கர் எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னா, அதில் ஒரு 2 ஏக்கர் பெரிய அளவுக்கு ஷெட்டு போட்டு நாங்கள் ஆடு வாங்கி விட்டு வளர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பகுதியில் கொஞ்சம் மாடு வாங்கி விட்டு வளர்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு கிட்டத்தட்ட 10 ஏக்கர் இருக்கே, அதில் நடபாதை அது இதெல்லாம் போக ஒரு 7-8 ஏக்கரில் இதுகளுக்கான தீனி வளர்க்க போகிறோம். அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் இதை ரெடி பண்ணுறதுக்காக எங்களுக்கு பணம் வேணும். அப்படி ரெடி பண்ணியாச்சுன்னா அதில் வரக்கூடிய லாபத்தை அப்படியே நாங்கள் மக்களுக்கு அப்படியே கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்க போகிறோம்? ஸ்கீம் ஒரு பிரமாதமான ஸ்கீம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த ஸ்கீம் கேட்டால் உங்களுக்கே நாக்கில் எச்சு வரும். அந்த மாதிரி இப்போ என்னென்னா, இப்போது அந்த லான்ச்சிங் டைமில் நம்ம 50,000 ரூபா கட்டணும். கட்டினா நமக்கு அது ஒரு யூனிட் 50,000 ரூபா. ஓகே, அந்த ஒரு யூனிட்னா ஒரு ஆடோ ஒரு இடமோ அப்படிலாம் கிடையாது. மொத்தத்துக்கு இந்த இதில் ஒரு யூனிட் கட்டுறோம். கட்டினா அது என்ன செய்வாங்கன்னா, அடுத்த வாரத்திலிருந்தே, இப்போ உதாரணத்துக்கு இப்போது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம 50,000 கட்டியிருக்கோம். லான்ச்சிங் டைமில் கட்டிட்டோம். இல்லைன்னா அடுத்து ஒரு மாதம் கழித்து அடுத்த லான்ச், அல்லது 2 வாரம் கழித்து அடுத்து இன்னொரு லான்ச்சு. இப்போ இந்த லான்ச்சில் 50,000 ரூபா ஒரு யூனிட் அப்படி கட்டுறோம்னா, அடுத்த வாரத்திலிருந்து, அதாவது ஜூன் செகண்ட் வீக் முடிவில் அல்ல தேர்ட் வீக் ஆரம்பத்தில், அதிலிருந்து 2,000 ரூபா தருவாங்க. அதுக்கடுத்த வாரம் 2,000 ரூபா, அதுக்கடுத்த வாரம் 2,000 ரூபா அப்படின்னு ஒரு 50 வாரத்துக்கு 2,000 ரூபா கொடுத்தாங்கன்னா நம்ம கைக்கு எவ்வளோ வரும்? 1,00,000 ரூபா நம்ம கட்டினது எவ்வளவு? 50,000 ரூபா. நல்லா இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, எங்களுக்கு சாத்தியம். எங்களுக்கு இப்போ இடம் எங்கள் கையில் இருக்குது. ஆடு குட்டியாகவும் இதாகவும் ஆடுகள் நிறையா என்ன சோர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் ஆடு வாங்க போகிறோம். இது கொஞ்சம் கொட்டடி இதெல்லாம் அடிக்க போகிறோம். இதெல்லாம் செய்ய போகிறோம். செஞ்சால் நாங்கள் 500 ஆடு வாங்கி விடுவோம், 1000 ஆடு வாங்கி விடுவோம். அதுக்கு இப்போ தீனி தீவனம் ஏற்கனவே வெளியில் கொஞ்சம் வாங்குவோம். அப்புறம் புல்லெல்லாம் அங்கே வளர்க்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இது வருதா, இப்போ இந்த யூனிட்டு நாங்கள் உங்களுக்கு 50,000 ரூபா வாங்கிட்டு ஒரு 50 வாரம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம்.
இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம்னா கையில் வந்து இங்கே இருக்கிற பணத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். அடுத்து எங்களுக்கு வந்து இருக்கிற பணத்தில் ஆடு கொஞ்சம் வாங்கி விட்ருக்கோம், அது டெவலப் ஆகுது. அதுலேருந்து அந்த ஆடை வந்து கொஞ்சம் ஒரு உதாரணத்துக்கு 500 ஆடு இருக்குது, அதில் வந்து 100 ஆடை விற்கிறோம், அதில் எங்களுக்கு லாபம் வருது. அப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொரு 100 ஆடை விற்கிறோம், அப்புறம் இன்னொரு 50 குட்டியை இன்னொரு 500 குட்டியை வாங்குகிறோம், இது டெவலப் ஆகுது. சரி, நல்லா இருக்கேது. எங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கக்கூடிய இந்த லாபத்தை நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு இல்லாமல் இந்த நம்ம மக்களுக்கு வந்து அப்படியே பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, அடடா இது நல்லா இருக்கேது, அருமையாக இருக்கே, சரி எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிப்பீங்க? நீங்கள் வந்து இப்போ லான்ச்சிங் டைமில் யாரெல்லாம் ஆளுக்கு 50,000 போடுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரத்துலேருந்து வாரம் 2000 கொடுக்க போகிறோம். அப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா இப்படி யோசிக்கிறாங்க. அப்புறம் முடிவில் வந்து கடைசியாக முடியும் போது யாரெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா போட்டிருக்காங்களோ, நம்ம நல்லா வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த 2000 மணிக்கு 1,00,000 கொடுத்தது போக இன்னொரு 15,000 போனஸ் வேறு சிலருக்கு. அதாவது சில யூனிட்டுக்கு மட்டும் போனஸ். ஆடு மேலே வந்து கட்டினவங்களுக்கு, மாடு மேலே கட்டினவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள யூனிட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு போனஸ். அப்புறம் என்ன திட்டம் சூப்பர். இதுக்காக வந்து என்னென்னா ஒரு மீடியா அப்படின்னு சொல்லி, இது டிவி, இது யூடியூப்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு தனியாக ரூம் போட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸு ரொம்ப பரபரப்பான ஆஃபீஸு, அதில் வந்து நிறைய நோட்டீஸு, அது அப்புறம் ஆள் விட்டு நீங்கள் வந்து யாரெல்லாம் கூட்டு வர்றீங்களோ நீங்கள் கூட்டு வந்து 50,000 கட்டினாங்கன்னா உங்களுக்கு 5,000 உங்களுக்கு போனஸ் அப்படின்னு வந்த உடனே ரைட் ஓகே. அப்படி ஆளை வந்து நீ வா நான் வா நீ வான்னு எல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து வந்தாங்க. அப்போது இது ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்ம நண்பர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து வாரம் 2,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உதாரணத்துக்கு 50,000 வாங்கிட்டு 10 வாரம் கொடுத்தாலே 20,000 போயிடுச்சு, மிச்சம் கையில் 30,000 தான் இருக்குது. ஒருவேளை 20 வாரம் வந்து கொடுத்துட்டாங்க, 6 மாதம் 5 மாதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 40,000 போயிடும். அப்போது அவங்ககிட்ட காசு வாங்கி அவங்க காசை வச்சு நீங்கள் திருப்பி கொடுத்தா கூட நீங்கள் ஆடு வாங்கி விட்டு அது வளர்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். ஒரு ஆடு வந்து நல்ல விதமாக வளர்கிறதுக்கு எப்படி பார்த்தா 8 மாதம் 10 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி ஆகுமே. இப்போ இந்த 1 வருஷத்துக்கு வந்து காசு வந்து ரீட்டைன் பண்ணி கையில் வச்சுருந்தா தான் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வரும். அப்போ என்ன செய்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு மொத்தம் அந்த பட்ஜெட்டு அது வந்து ஒரு 5 கோடி அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கிறது 10 கோடியாக இருந்துச்சுன்னா ஏன் 5 கோடி இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருப்பீங்க, ரைட் ஓகே. வந்ததே வந்து 6 கோடி இல்லை 5 கோடி தான் வந்திருக்குன்னா நீங்கள் எப்படி இதை டெவலப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஒன்றும் பதில் சொல்ல, இல்லை இதெல்லாம் சாத்தியம், அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வந்துச்சா ஒரு நாள் பயங்கர பரபரப்பாக அங்கே பார்த்தா வர்றவங்களுக்கு வந்து அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் எல்லாம் கோட் சூட் அப்படி போட்டு ஷூ போட்டு அப்படி வந்தால் அந்த ஆஃபீஸுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரெட் கார்பெட்டு ஃபுல்லாக அப்படி விரித்து ஸ்பீக்கரில் மைக் இதெல்லாம் வச்சு அப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. வந்தவங்களுக்கு வந்து ஜூஸ் என்ன, டீ என்ன, இது என்ன பார்த்தா, அதாவது ஒரு புதுசாக வந்த மணமகனை கூட அப்படி கவனிச்சிருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு கவனிப்பு. அங்கே போய் நம்ம பார்க்கும்போது சார் வாங்க சார், அந்த மீடியா பிரிவு இங்கே தான் இருக்குது, அப்படியா என்னென்ன அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு அவங்களுக்கு கலெக்ட் ஆன தொகை அப்படின்னா, இப்போது ஒரு வயசானவங்க வந்திருக்காங்க, ஒரு 50 வயசு பெண்மணி வந்திருக்காங்க, 60 வயசு ஆள் வந்திருக்காங்க, 30 வயசு 25 வயசு 40 வயசு, அப்புறம் வந்து புதுசாக தான் கல்யாணமாகி மஞ்சள் கயிறு இருக்கு இல்லையா, அது கூட காயாத ஒரு பெண்மணி, அவங்க ஹஸ்பண்டு அவங்க வந்திருக்காங்க. எல்லோரும் வந்து கூட்டமாக வர்றாங்க. அந்த வந்த கூட்டத்தை பார்த்தா எப்படி வந்து ஒரு 200-300 பேருக்கு மேலே இருப்பாங்க எப்படியும், அவ்வளோ கூட்டம். எப்படி இவங்க கூட்டம் வச்சு அப்படின்னா, நாங்கள்லாம் கரெக்டாக வந்து ஒரு குரூப்பாக வாட்ஸ்அப் குரூப்பு, அதில் வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் இதில் ஃபேஸ்புக்கில் போட்டு இதை போட்டு எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் சொல்லி முடித்து வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாமியார் வந்திருக்காங்க, மருமகள் வந்திருக்காங்க, அப்புறம் வந்து ஃப்ரெண்டு, அண்ணன், தம்பி, அப்பா, மகன் அப்படின்னு ஒரு குடும்பத்திலேயே அப்படியெல்லாம் மாற்றி வந்து ஸ்கீம் நல்லா இருக்கே. ஒரு 25 வாரம் கொடுத்துட்டாலே போட்ட காசு கைக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து நமக்கு ப்ளஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு அன்றைக்கி இந்த கம்பெனிக்கு ஓகே கிடைச்ச பணம் வந்து 11.5 கோடி ரூபா. அவங்க பண்ண செலவுன்னு இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பு இதை தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி மண்டையை கழுவி அந்த ஆஃபீஸ் வந்து அட்வான்ஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் அதுக்கு ஃபர்னிச்சரு, அப்புறம் டெக்கரேஷன் என்னத்தை பண்ணாலும் அவங்க பண்ண செலவு நாட் மோர் தென் 10 lakh. ஏன்னா இப்போ வந்து வர்றவங்க பூரா அங்கே நான் எல்லா இடத்தெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு, இப்போ ஒருவேளை வந்து இப்போ சென்னைக்கு பக்கத்தில் இருக்குன்னா இடத்த காமிங்க அப்படின்னு கேட்டால் கூட்டு போய் காமிக்கணுமே. அதனால் வந்து கொடைக்கானல், ஏன்னா நான் வந்து அடுத்து என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி யூனிட் வந்து யாரெல்லாம் 5 யூனிட்
மேலே போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக இங்கேருந்து நாங்கள் ட்ரெயினில் அங்கே கூட்டு போய் இது வரைக்கும் திண்டுக்கல் வரைக்கும் கூட்டு போய் அங்கேருந்து ஸ்பெஷலாக வந்து இதில் வேனில் இதில் கூட்டு போய் அந்த இடத்த காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது வேறு. அப்போ 50,000 கொடுத்து ஒரு யூனிட் வாங்கினவங்களுக்கு வாங்கினவங்களுக்கு வந்து நீங்கள் கிளம்பி வாங்க பஸ் ஃபேர் மட்டும் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. அது மாதிரி என்னென்னலாம் பயங்கரமாக வந்து டகால்ட்டி வேலையெல்லாம் பண்ணி அந்த ப்ரோக்ராம் போட்டாங்களே, அதாவது ஏமாத்துறதுக்குன்னு போட்ட ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை வந்து ஆக்கப்பூர்வமாக போட்டால் எங்கேயோ போயிடலாம், அந்த அளவுக்கு வந்து ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா 11.5 கோடி ரூபா ஓகே கலெக்ட் ஆச்சு. கலெக்ட் ஆனால் நமக்கு பயங்கர ஆச்சு, எப்படியா இப்படிலாம் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுதான் நம்ம ட்ராப்பை வந்து கரெக்டாக வந்து வச்சோம்னா அதில் வந்து பூச்சி கொசு அது இது எல்லாம் வண்டு எல்லாம் வந்து விழும் அப்படிங்கிறது வந்து ட்ராப்போட மகிமை. இது வந்து பேசுகிற பேச்சு அதெல்லாம் பார்த்தா நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, ஓகே எப்படி கொடுக்குறீங்க, இப்படி கொடுக்குறோம், எங்கே இருக்குது அந்த இடத்துல ஒரு மேப்பு, இந்த இதில் வத்தலக்குண்டிலேருந்து அப்படியே மேலே போகிற ரூட்டு, இது வந்து கொடைக்கானலில் லெஃப்ட் சைடு இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிளெயின் ஏரியா, அதில் 2 லெவலாக இருக்குது, 2-3 லெவலாக இருக்குது, இதில் தான் வந்து 12 ஏக்கர் அப்படின்னு போட்டதெல்லாம் பார்த்து எப்போ. அப்புறம் திடீர்னு வந்து டிவியில் அங்கே வந்து பேசுகிறது, ஒருத்தர் வந்து ஆமாம் இந்த மாதிரி சூப்பராக இருக்குது இந்த இடம், அருமையான இடம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு பயங்கரமான இந்த வேலைகள்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணி 11.5 கோடி கலெக்ட் ஆச்சு. அதில் யார் யார் எப்படின்னா, மாமியாருக்கு தெரியாமல் மருமக வந்து 8 லட்ச ரூபா போட்டாங்க. எவ்வளவு? 8 லட்சம், 16 யூனிட்டு. ஓகே, மருமகளுக்கு தெரியாமல் மாமியார் வந்து 3 லட்சம் அப்படி. அப்புறம் இவருக்கு தெரியாமல் வீட்டில் அப்பாவுக்கு தெரியாமல் மகனுக்கு தெரியாமல் அப்பா ஃப்ரெண்டு இது. அப்புறம் வந்து கடன் வாங்கி சில வீடுகளில் பார்த்தா அந்த மாமியார் மருமகள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நகையை வந்து வெளியில் அடமானம் வச்சு அந்த நகையோட காசை கொண்டு வந்து இங்கே கட்டினாங்க. ஏன்னா அடுத்த சீக்கிரம் நகையை திருப்பிடுவோமே, இந்த இது வந்து 1 வருஷத்துக்குள்ளே இது நமக்கு இது வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம நகையை திருப்பிடலாமே அப்படின்னு ஆளாளுக்கு 10 லட்சம், 12 லட்சம், 8 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் அப்படின்னு போட்டு கட்டி 11.5 கோடி ரூபா வந்துருச்சு. வந்தவுடனே ரைட் ஓகே. அப்புறம் எனி டைம் எப்போ வந்து ஆட்கள் இங்கே போனோன்னே ஓகே ப்ளீஸ் வாங்க மேடம் வாங்க சார் அப்படின்னு உட்கார வச்சு எல்லாம் வந்து பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரும்போது டீ காஃபி இது லஞ்ச் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதியும் ஃபஸ்ட்டு வீக்கில் அப்படி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வீக் முடியும் போது என்ன பண்ணாங்க, ஓகே இந்தாங்க அப்படின்னு எல்லா ஆளாளுக்கு 2000 மணிக்கு கேஷாக கொடுத்துட்டாங்க. ஓகே, யாருக்கும் செக்காக கொடுத்த மாதிரி இல்லை, எல்லாம் கேஷ். வந்தோடனே சார் இது கொஞ்சம் கையெழுத்து போட்டு நீங்கள் எத்தனை யூனிட்டு, நான் வந்து 16 யூனிட்னா அவங்க இருந்தாங்க 32,000 ரூபா, ஓகே நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 32,000 ரூபா வந்து பணத்தை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு அப்படி எல்லாம் ஆளாளுக்கு வந்து கூட்டமாக நிற்கிறாங்க. எப்பா சூப்பர் கம்பெனிப்பா அப்படின்னாங்க. செகண்ட் வீக் வரும்போது சிலர் வந்து வர முடியலையா, ஓகே நீங்கள் வந்து வர முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு செகண்ட் வீக்கில் சிலருக்கு வந்து அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே, இப்போ வந்தவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. தேர்ட் வீக் வரும்போது இல்லை இப்போ வருது இங்கே வந்து இப்போ ஆடு வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு அங்கே போயிருக்காங்க, இங்கே ஃபண்டெல்லாம் அங்கே போயிருக்கு, இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேருக்கு வந்தவங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் கொடுக்கணுமே அப்படின்னவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு. அன்னைக்கு வந்து மொத்தம் அந்த 11.5 கோடி ரூபா அதுக்கு கொடுத்ததில் ஒரு கிட்டத்தட்ட 100 பேருக்கு பக்கம் ஒரு 2 லட்ச ரூபா மணிக்கு அப்படியே வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4வது வாரம் அப்படி போனால் வந்து கேட்குறாங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவர் அக்கௌண்டன்ட் வந்து இல்லை வெளியே போயிருக்கிறாரு, மேனேஜரில் வெளியே போயிருக்காரு, அக்கௌண்ட் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை மேனேஜர் கையெழுத்து போடணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே வெயிட் பண்ண வச்சு, வேறு வேலையை பார்க்க விடாமல் வெயிட் பண்ண வச்சு. ஒரு மேனேஜர் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக டெல்லி போயிட்டார், அதனால் வந்து இப்போ இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் வரும். என்ன இப்படி பண்ணுறீங்க சார், ஓகே என்ன சாப்பிட்றீங்க, சாப்பாடு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த கவனிப்பு அதெல்லாம் 4வது வாரமும் கவனிப்பு பெருசாக இருந்துச்சு, காசு வரல. அதுக்கப்புறம் 5வது வாரம் இப்போ வந்து இந்த வாரம் வந்து நமக்கு ஆஃபீஸு வெளியில் எல்லா இந்த ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் மேக்ஸிமம் என்னென்னா எல்லோரும் வந்து அங்கே கொடைக்கானல் போகிறோம். போயிட்டு நம்ம ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 5 நாள் வந்து லீவு. ஓகே, லீவு முடிச்சுட்டு லீவுனா என்ன, இங்கே ஆஃபீஸ் லீவு, பட் இந்த ஆஃபீஸ் எங்கன்னா கொடைக்கானலில் அங்கே அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் பண்ணணும். அதுக்கு இங்கே உள்ள அத்தனை பேரும் அங்கே போகிறோம். நீங்கள் யாரெல்லாம் வர நினைக்கிறீங்களோ அவங்க வந்து உங்கள் நம்பரெல்லாம் கொடுங்க, நாங்கள் கூப்பிட்றோம், நாங்கள் வந்து உங்களுக்கு டிக்கெட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. 4 வாரத்தில் முதல் வாரம் கிட்டத்தட்ட 100% அத்தனை பேருக்கும் 2000 ரூபா கொடுத்துட்டாங்க. 2வது வாரத்தில் கிட்டத்தட்ட 80% பேருக்கு வந்து அந்த யூனிட்டுக்கு காசு திருப்பி கொடுத்தாங்க. 3வது வாரம் கிட்டத்தட்ட 40% ஆட்களுக்கு தான் காசு கொடுத்தாங்க, மற்றவங்களுக்கு காசு கொடுக்கல. என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இந்த வருது அந்த வருது. 4வது வாரம் வந்து
காசு வரலை, அடுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யாராவது சில வந்து என்ன இப்படி பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்களே, தனியாக கூப்பிட்டு வச்சு இந்தாங்க எத்தனை யூனிட்டுங்க, 4 யூனிட் இருந்தாங்க, 8000 கையில் பிடிங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு யாரெல்லாம் பிரச்சனை பண்ண சவுண்டு விட்டாங்களோ அவங்களுக்கு பூரா காசை கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து 5 நாள் வந்து அங்கே நாங்கள் கொடைக்கானல் எல்லாம் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, போனால் க்ளோஸ் பண்ணது தான். அவங்களுக்கு இந்த திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தது வேணால் அதிகபட்சம் இன்னொரு 10 லட்ச ரூபா இருக்கலாம். அப்புறம் ஏற்கனவே ஆஃபீஸ் ரெடி பண்ண செலவு வந்து இன்னொரு 10 லட்ச ரூபா இருக்கலாம். மொத்தம் 20 லட்ச ரூபா அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கையில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க காசை வாங்கி தான் இவங்க போட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து அட்வான்ஸ் கொடுத்து இப்போ ஆஃபீஸுக்கு போடுவாங்கல்ல, அந்த ஆஃபீஸு 4வது வாரம் முடிஞ்சு 5வது வாரம் முடிவில் போனால் ஆஃபீஸ் வந்து ஆள் இல்லை, வரலேட்டால் ஃபோன் வந்து இந்த இன்னும் வரல, இங்கே இருக்குது இந்த ஆடு வந்து பார்க்க போனாங்களே இன்னும் வரல, அப்படி வரல, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அங்கே தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே பேசி முடிச்சு கடைசியில் பார்த்தா 7வது வாரம் 8வது வாரம் ஆஃபீஸ் திறக்கவே இல்லை. பார்த்தா இங்கே வீடுகளில் பார்த்தா ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சிலர் வந்து சில அறிமுகமானவங்க, அங்கே மாமியார் மருமக சண்டை பிரிஞ்சு போய் அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அந்த மஞ்சக்கயிறு ஈரம் காயாமல் வந்தாங்க இல்லையா, அங்கே புருஷன் பொண்டாட்டி சண்டை. அப்புறம் ஏகப்பட்ட வீடுகளில் இந்த காசு போச்சு, இங்கே வட்டி கொடுக்க முடியல, பணம் நகை போச்சு, இதை போச்சு அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, ஏமாத்துறவன் இந்த மாதிரி ஆசை வார்த்தை காமிக்கிறான், ஏமாத்துறான். ஆனால் நம்ம வந்து பேராசைப்பட்டு சீக்கிரம் நமக்கு நிறையா பணம் வரணும் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணி உழைக்காமல் நமக்கு வந்து காசை போட்டால் உடனே காசு அள்ளி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி எப்போவுமே யாருக்கும் காசை அள்ளி கொடுக்கவே மாட்டாங்க. உங்கள் கையில் உள்ள காசை இன்னொருத்தன் கையில் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் குடிமை அவன் கையிலன்னு அர்த்தம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லுவேன், இந்த மாதிரி சினிமா பண்ணணுமா, கையில் காசு வச்சுருக்கீங்களா வாங்க. ஆனால் வந்தால் இப்போ நான் வந்து கன்சல்டண்ட்டாக சினிமா பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாகுதா, என்னென்ன இருக்குது இப்படி செலவாகுதா நான் சொல்கிறேன், அந்த காசை என் கையில் கொடுக்காதீங்க. அப்புறம் என்ன மாதிரி யார் கையிலையும் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆளை போட்டு கையில் காசு வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி காசை கையில் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தா உங்கள் குடுமி வந்து அவங்க கையில் வந்துடும். திடீர்னு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா, இதெல்லாம் சரியில்லையா அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. எங்கே போனாலும் உங்கள் காசு உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் தான் சேஃப்டி. அதே மாதிரி பேராசை அது படவே கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தா லாட்ரி டிக்கெட் வாங்கி நாசமாக போகிறது, இன்னொரு பார்த்தா இந்த மாதிரி சதுரங்க வேட்டை டைப்பில் எவெல்லாம் வந்து ரொம்ப ஆசை வார்த்தை காமிக்கிறானோ அங்கே வந்து ஏமாறுறது. இப்போது அத்தனை குடும்பங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட குடும்பங்களில் பிரச்சனை ஆகி கஷ்டப்பட்ட உழைப்பு சேர்த்து வச்சது, இது பசங்க படிப்புக்கு வச்சுருந்த காசு, அப்புறம் பொண்ணுக்கு ஏதாவது கொஞ்சம் இது வாங்கலாமே, இப்போ நகை வாங்க இது வாங்கலாமே, பொண்ணோட படிப்பு இது, அப்புறம் இடம் வாங்க வச்சுருந்த காசு, நகை அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு வந்து பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் அடிப்படை காரணம் தெரியுமா, ஒரு பக்கம் பேராசைப்பட்டு ஏதாவது நமக்கு வந்து சீக்கிரம் நிறைய கிடச்சிடாதா அப்படின்னு பேராசைப்படக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் இவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. நமக்கு வந்து பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதிகாரிகளுக்கும் இவங்களுக்கும் எதாவது காசை கொடுத்து நம்ம வந்து கோர்ட்டில் இங்கெல்லாம் போயிட்டு ஒரு 20 வருஷம் 25 வருஷம் வழக்கை இழுத்தடிச்சு நம்ம வந்து நல்லா வந்துடலாம் அப்படிங்கிறது. அதோட உச்சந்தான் அந்த ஆருத்ரா கோல்டு இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டோம். இது சின்னதாக நடந்தது, 11.5 கோடி. ஆருத்ரா கோடி எத்தனை 1000 கோடி பாருங்கள், இதெல்லாம் நடந்தது. இது மாதிரி ஏமாறுற மக்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க. ஏமாத்துறவங்க புதுசாக திட்டங்கள் போட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம காசு, நம்ம கொடுக்குற காசுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு சொல்லி அதை கரெக்டாக பார்த்து அது யாராக இருந்தாலும் நம்பி காசை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இது மூலமாக கிடைக்கக்கூடிய பாடம். ஸோ அடுத்தடுத்த சில சம்பவங்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த சம்பவங்கள் சில நேரத்தில் அதையும் வந்து பேசுவோம். ஸோ அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.